Hello everyone, welcome to the podcast. I'm Tufail, he's Iftikhar. பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மணி வெர்சஸ் பேஷன். இந்த மணி வெர்சஸ் பேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? துஃபைல், பிசினஸ்ல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான இது வந்துட்டு மணி அண்ட் பேஷன். நிறைய காசு வச்சு பொறுமை இல்லாம பிசினஸ்ல தோத்தவங்களே இருக்கிறாங்க. கம்மியான காசை வச்சு பொறுமை அதிகமா இருந்து பிசினஸ்ல வின் பண்ணவங்களே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பிசினஸ்ல வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னை பொறுத்தவரைய மணி வித்தவுட் பேஷன் அது எப்படி இருக்குதுன்னா, ஒரு கார்ல ஃபியூவல் இல்லாம ஓட்டுற மாதிரி இருக்கு. நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு மணியா இருக்கட்டும், இல்ல பொறுமையா இருக்கட்டும், இது ரெண்டுமே அவங்க கிட்ட யாரு கொண்டு போறாங்களோ, கரெக்டா கொண்டு போறாங்களோ, அவங்கதான் அவங்க கிட்ட கரெக்டா போய் அவங்களோட இலக்கை அடைய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ மணின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மணி ஒரு சிலர்கிட்ட அவங்க கிட்ட அதிகமா இருக்கும், இல்ல ஒரு சிலர்கிட்ட கம்மியா இருக்கும். ஆனா பொறுமைங்கிறது அப்படி கிடையாது. பொறுமைங்கிறது எல்லாருக்குமே வர வேண்டிய ஒரு விஷயம். அது இங்க நிறைய பேர் கிடையாது. ஸோ நிறைய பேர் இல்லாதனாலதான் அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் அப் கரெக்டா பண்றாங்க. ஒரு செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லயே அவங்க வந்துகிட்டு ஸ்பாயில் ஆயிருக்கும். ஒரு காரணம் வந்துட்டு என்னன்னா, அந்த பேஷண்ட்டை வந்து கரெக்டா அவங்க கண்டினியூஸா கொண்டு போகல. அந்த மணிலேயுமே இப்போ வந்துகிட்டு இப்போ அவங்கள்ட்ட வந்துகிட்டு ஒரு 50,000 இருக்குது, 1 lakh இருக்குது அப்படின்னா ஒரு 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 டீ கடை அந்த மாதிரி போடுறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாசத்துல வர காசை என்ன பண்றாங்க, அந்த இன்வெஸ்ட்டுக்கு போக அடுத்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணணும், என்ன ஒரு மணி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணன்னு தெரியாம அவங்க காசை வந்துகிட்டு அவங்க ப்ராஃபிட்டாக நினைச்சு எடுத்துறாங்க. எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட் வாங்கி போடுறதுக்கு மெட்டீரியலுக்கு காசு இல்லை. ஸோ இதனால வந்து அவங்க லாஸ்ல போறதுனாலதான் அவங்களுக்கு பெரிய ஒரு சிக்கனமா ஆயிடுது. ஆமா, இப்போ உள்ள பிசினஸோட இதுல வந்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் 3 மாசத்துல ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பல வருஷம் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு 2000 தான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட். இப்போ நான் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சுதான் எனக்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு சேலரியே கொடுக்காம ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. சேலரிக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ரெண்ட்டுக்கு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ப்ராஃபிட் வருதா எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி மோட்டிவேஷன் பண்றோம்னு சொல்லி சொல்றத பார்த்துட்டு டக்குன்னு லோன் வாங்கியோ கடன் வாங்கியோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேஷண்ட் வந்துட்டு இல்லவே இல்லை. உடனே அவன் வீடியோ போட்டான், நானும் அவன மாதிரி பண்ண போறேன், அவன் பேசுறான் மோட்டிவேஷன் பண்றான். ஆர்என்டி ஆர்என்டி கிடையாது, பொறுமையும் இல்ல. ஒரு பிசினஸ்ல காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே ப்ராஃபிட் வரணும்னா அது வந்துட்டு கஷ்டம். நீ சொல்ற டேரக்ட் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். அது கிடையாது, நிறைய பேருக்கு இல்லை. அதே மாதிரி அந்த மணி ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்குது. மணி ஃப்ளோ தெரிஞ்சாலும் வந்துகிட்டு ஈஸியா வந்துகிட்டு மீட் பண்ணி போயிடலாம். நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க, கரெக்டா பண்ணணும், எல்லாருக்குமே ஆசை இருக்குது மேல கொண்டு வரணும். ஆனா அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பேக்கப் பத்தி நீங்க அதாவது இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ பேக்கப்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல இருக்கு. இப்ப நிறைய பேர் என்னன்னா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த லோனு அந்த இதெல்லாம் வாங்கி இது பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பேக்கப்னு ஒரு விஷயம் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு மணி மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ரோல். நம்ம ஒரு இந்த ஒரு பேக்கிங் பண்றது, மணியை பேக்கிங் பண்றது, இது எப்பவுமே நீங்க இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 lakhs ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 1 lakh பின்னாடி பேக்ல வச்சிருந்தாதான் உங்களோட எனி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஏதாவது ஒரு லாசஸ் ஆகும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் லாசஸ் இருக்குது, சக்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வரும். போது நீங்க ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே சரி பண்ணணும்னா உங்களுக்கு மணி கண்டிப்பா தேவைப்படாது. அதை நீங்க பேக்கப்ல இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க முடியும். நிறைய பேர் அது இல்லாதனாலதான் சடல் பண்ணிட்டு போறாங்க எல்லாமே. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. மணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். பொறுமையே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம் தான். ஏன்னா இப்ப வந்துட்டு காசை வந்துட்டு உடனே எடுத்துடணும். எடுத்துட்டு பிசினஸ் எனக்கு வர மாட்டேங்குது, இது பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது, பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. பேக்கப்ல எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா கரெக்டா மணி ஃப்ளோ கரெக்டா தெரியாம யாரும் பிசினஸ் பண்ணவும் முடியாது. இப்போ நான் எக்யூடெக் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நீங்க சொல்ற மாதிரி பேக்கப் பிளான் எதுவுமே கிடையாது.
அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும். அதுல பண்ண தப்பு இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர ப்ராஃபிட்ல 25% ஆர் 50% பேக்கப் நாங்க எடுத்து வச்சோம். ஏன்னா ஈவெண்ட்டை பொறுத்தவரை டெக்கை பொறுத்தவரை எல்லா மாசமும் ஆர்டர் வரும்னு சொல்ல முடியாது. சில மாசம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனா எந்த ஆர்டர்ஸும் வராது. மேரேஜ் இந்த முகூர்த்த நாள் இல்லாத டைம்ல நம்மளுக்கு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு வராது. அந்த டைம்ல ஆஃபீஸ் ரெண்ட், பில்ஸ், இப்படி எல்லாத்தையுமே டெவலப் பண்றது நம்ம பேக்கப்புக்கு ஒரு இது இருக்குன்னு இப்ப நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. 10 லட்சம் ரூபாய் லோன் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்ல போட்டுருக்காங்க. அப்படி பண்ணவே கூடாது. பிசினஸ் பொறுத்தவரையே 5 lakhs பேக்கப்புக்கு எடுத்து வச்சுட்டு 5 lakhsல அந்த இன்வெஸ்ட் பண்ணி அதுல எவ்வளவு வருதுன்னு பாக்குறேன். ஏன்னா எல்லா பிசினஸுமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உள்ளவங்க யாருமே R&D பண்ண மாட்டேங்கிறாங்க. காமனா இன்ஸ்டால ஏதோ பாக்குறேன், இந்த யாராச்சும் சொல்றாங்க இதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்க. R&D பண்ணாம இந்த காசை மொத்தமா போட்டு பொறுமை இல்லை. காசை போடுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்துட்டு அடுத்த மாசம் கிடைக்கும். நாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சு 1.5 years கழிச்சு தான் நாங்க ப்ராஃபிட் ஏற்றியோம். டெக்ல டெக்லயே அதே மாதிரி தான். ஐக்ரோடெக் நான் வந்துட்டு 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 22 தான் பேர் வச்சோம். ஏன்னா அது வரை என்கிட்ட இது பண்ற அளவுல மார்க்கெட்டிங் பண்ற அளவுல என்கிட்ட ஃபண்ட் கிடையாது. என் ஸ்கில்ஸை வச்சு நான் இந்த வருஷம் எவ்வளவு என்னோட ஃபாரின் கிளைண்ட்ஸ்ல எவ்வளவு நம்ம பேச முடியும், ஸ்கில் எல்லாம் கத்து வச்சதுக்கு அப்புறம் தான் கம்பெனி ரெஜிஸ்டர். அது வரை ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுத்துருக்கேன். கரெக்டா இருந்துச்சு. அதான் வந்து நீங்க என்னன்னா பொறுமையா நீங்க இந்த 4 வருஷம் நீங்க கரெக்டா ரொட்டீனா பண்ணனாலதான் உங்களோட எக்ஸஸும் இன்னும் 2 பிசினஸ் பண்ண முடியாது. பொறுமை இல்லைன்னா உங்களால வந்து பண்ணிக்க சான்ஸே இல்லை. அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு காசு இல்ல அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் உங்களுக்கு அதான் ஸ்கில்ஸ் இருந்தா போகுது. உங்களுக்கு பொறுமையா ஸ்கில்ஸ் இந்த ரெண்டுமே இருந்தாலும்னா உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணி அந்த மணியை மேக் பண்ணிட்டு அந்த மணியை வந்து 8 to 3 ஆகும். நான் வந்து ஆல்ரெடி எப்ப சொல்றது 3M ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு பிசினஸ்ல வந்து ரீச் பண்ணலாம். மேக்கிங் மணி, மெயின்டைனிங் மணி, மல்டிபிள். ஒரு மணியை மேக் பண்ற இந்த மூணுக்குமே தேவையானது வந்துட்டு ஸ்கில்ஸ் அண்ட் பேர். பொறுமையா ஒரு 6 மாசம் இன்னைக்கு இப்ப யாருக்குமே 6 மாசம் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களால டைம் இல்லை. 1 மாசம் கோர்ஸ் இருக்குதா, 15 நாள் கோர்ஸ் இருக்குதா, அப்படிதான் கேட்கிறாங்க. ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸ் எப்படி மணியா மாத்துறது. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சிங்ல கிராஃபிக் டிசைனர் நீங்க படிச்சுக்கிறீங்க, டிஷர்ட் டிசைன் பண்ணி பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல நீங்க செல் பண்ணா உங்களுக்கு ஒரு டிசைனுக்கு ஒரு 500 rupees ப்ராஃபிட் கிடையாது. நீங்க ஒரு 10 டிஷர்ட் செல் பண்ணா அது வந்துட்டு 1000 ஆயிடும். அந்த 1000 நீங்க திருப்பி வேற ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது வழியாக நீங்களா ஓனா நீங்க செல் பண்ணும்போது அது இன்டூ 2 ஆகும். அப்போ வந்துட்டு நீங்க காசை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கு. இப்போ நீங்க 1000 சம்பாதிச்சிருந்த இடத்துல நீங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க 2000 இருக்கும். அப்புறம் மெயின்டைனிங் காசை வந்துட்டு சம்பாதிக்கிறது கரெக்டா எப்படி மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு. இப்போ காசை இப்போ எடுத்துக்கணும், இப்போ ப்ராஃபிட் வந்து 50,000 வருதுன்னா 50,000 எடுத்து உடனே செலவு வீட்டுக்கு கொடுத்துறது செலவு அப்படி இருக்கக்கூடாது. பேக்கப் வந்து ஒரு 10,000 நம்மளோட பேக்கப்புக்கு வச்சுக்கிறேன். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ், சேலரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதே ஸ்கேம் 1982ல அசட் மெத்தட் சொல்ற மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒண்ணு வந்து ட்ரஸ்ட். அதை வந்து எல்லா இடையும் அஃபோர்ட் பண்ணிருக்கோம். ட்ரஸ்ட் பில்ட் பண்ணிட்டா அதை காப்பாத்துறது. இப்போ நம்ம ஒரு கேம் மணி வித்தவுட் பேஷன், அதை பத்தி நீங்க மணி வித்தவுட் பேஷன்னா இப்போ உங்களுடைய பொறுமை இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா ஒரு பிளான முதல்ல உங்களுக்கு போக முடியாது. இப்போ ஒண்ணு சொன்ன ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு, உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குது, நீங்க எவ்வளவுதான் நீங்க லட்சக்கணக்காக நீங்க பிசினஸ் போட்டாலும் உங்களோட அந்த ஸ்கில்ல அந்த பேஷன் தான் வந்துட்டு உங்களால வந்து எல்லாம் பண்ண முடியாது வச்சுக்கலாம். ஒரு இடத்துல நீங்க பொறுமை இருந்தாதான் வின் பண்ண முடியுங்கிற இடத்துல உங்களால வின் பண்ண முடியாம போயிடும். அப்படிங்கும் போது காசு நீங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னதான் செலவழிச்சாலும் அது நடக்காது. எப்பவும் வந்து ஃபெயில் தான் ஆகும் உங்களுக்கு. மணியும் பேஷண்ட் சேர்ந்து இருந்தாலும் நம்ம வின் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு பேஷண்ட் இருக்குது ஆனா மணி கம்மியா இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்துட்டு மணி டஸ் நாட் மேட்டர். எப்படின்னா மணியை வந்துட்டு ஸ்கில்ல பேஷன் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான். இப்போ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஸ்கில் இருக்குதுன்னா நீங்க இந்த மணியை வந்துட்டு ஈஸியா மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்கில்லு இந்த பேஷன்ஸ் வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு கிளைண்ட் எப்படி பேசுறது அப்படிங்கிற அதுவுமே ஒரு ஸ்கில், அதுவுமே ஒரு பொறுமை. ஏன்னா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வீட்டுல வந்துட்டு நான் வீட்டுல ராஜா மாதிரி இருக்குது, எங்க வீட்டுல என்ன திட்டினது கிடையாது, கிளைண்ட் என்னது இப்படி கோவப்பட்டீங்களாக்கே நீங்க கடைசி வரைக்கும் 9 to 5 தான் நீங்க வந்துட்டு சூட் ஆகவே. நீங்க பிசினஸ் மேன், ஏன்னா பிசினஸ் மேன் இருக்கும்போது எந்த இடத்துல பொறுமையா போடணுமோ அந்த இடத்துல பொறுமையா போகும். ஏன்னா ஒரு ஜாபுக்கு போய் 50,000
சேலரி வாங்குற அளவுல ஸ்கில் அவனுக்கு இருக்கு. இருந்தாலும் அவன் என்டர்பிரனர் இல்ல ஆகல. exactly அதே மாதிரிதான் என்ன சொல்றேன். இப்ப நீங்க ஜாபுக்கு போனாலுமே உங்களுக்கு மேலே ஒரு ரோல் பண்றதால திட்டம்தான் செய்ய போறாங்க. அதான் அதுல மட்டும் நீங்க பேசண்ட காட்டுறத விட்டுட்டு நீங்க இதுல காட்டுனா நீங்க பெரியாரு நீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு ஃபேமஸான ஒரு பேட்ச் ஒரு 40 வருஷம் ஒரு ஒரு வேற ஒருத்தவங்களோட கம்பெனியை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குது. ஒரு 4 வருஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்க கம்பெனியை பில்ட் பண்றதுக்கு பொறுமை இல்ல. நீங்க வந்து ஏர்லியா தான் ஸ்ட்ரகிள் பண்றது. அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ஒரு 4 ஹவர்ஸ் நீங்க ஹாப்பியா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நீங்க வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்டர்பிரனரை பொறுத்தவரைய 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணாம வீட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தூங்காம தூக்கத்தை சாக்ரிஃபை பண்ணி பண்ற ஒர்க்கு நான் தூங்கிட்டு இருக்கும் போது நான் காசு சம்பாதிக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டி அதை கிரியேட் வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி நீ என்னைக்கு தூங்கிட்டு இருக்கும் போது உனக்கு காசு சம்பாதிச்சிட்டு இருக்கோ அப்ப நீங்க பிசினஸ் மணி அண்ட் பேஷன்ஸ் வந்துட்டு கரெக்டா எப்படி மெயின்டைன் கரெக்டா ரெண்டையும் பேரலா மெயின்டைன் பண்ணலாம். பேஷன் மணி இல்லைன்னா கூட பரவாயில்ல. மணி வந்துட்டு ஸ்கில் இருந்தா அதை விளையாட்டுல இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஆக்கிக்கலாம். இம்பார்ட்டன்டான ஒண்ணு பேஷன், முக்கியமான ஒண்ணு ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை பத்தி நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல எப்படி வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் எப்படி பண்ணலாம், ஒரு ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட். கண்டிப்பா இப்ப வந்து நம்ம என்னன்னா இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் இது பண்ணிக்கலாம். இதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம் நான் நம்புறேன். கண்டிப்பா சேம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல அடுத்த ஒரு போட்காஸ்ட்ல வந்து கண்டிப்பா உடனே நம்ம மீட் பண்ணுவோம். யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ